வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போ நம்ம அல்ஜிப்ராவில் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 9ல் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் வந்து பாலினாமியல்ஸ். அந்த பாலினாமியல்ஸ் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்க இம்பார்ட்டண்டான சில வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட் இல்லை, எக்ஸாம் ரிலேட்டடாக அது இதை பற்றி கேட்க போகிறது இல்லை, இதுனா என்ன அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் அதெல்லாம் கேட்டாங்கன்னா அதில் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்காக தான். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன வேர்டு இருக்குது அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்குது. வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 5 = 0ன்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு இந்த எக்ஸ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ் பார்ட்டு தான் வந்துட்டு நான் சொல்லுவாங்கன்னா வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த எக்ஸ் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்க போகுது. அந்த நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஆகிடும். புரியுதா? நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனே வந்துட்டு இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு -1ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் அப்படின்னா, இங்கே வந்து என்ன வரும்? இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into minus +1 மாறிடும். +1 ப்ளஸ் 3 into -1 இருக்கும் ப்ளஸ் 5 = 0. இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ண முடியாது, இது கரெக்டான ஈக்குவேஷன் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா 2 வரும், இங்கே -3 வரும், +5 வரும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4 அப்படின்றது ஆன்சராக வரும். அதாவது இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ், இந்த வேரியபிள், இந்த டேர்ம், அதாவது லெட்டர்ஸ், இந்த லெட்டர்ஸில் வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு வச்சோமா, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு இப்போது 0 அப்படின்னு சொல்லி வைக்கலாம், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வச்சு அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது அது பேர் தான் என்னதுன்னா வேரியபிள்ஸ், அதாவது மாறிக்கிட்டே இருக்குது, அதனால தான் அது பேர் வேரியபிள்ஸ். அதே மாதிரி நம்ம 2லையும் 3லையும் நம்ம போயிட்டு வேறு ஏதாச்சும் வைக்க முடியாது, வேறு ஏதாச்சும் இந்த நம்பர் வேணான்னு சொல்லிட்டு வேறு நம்பர் மாற்ற முடியாது. அதனால அது வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்றது இந்த எக்ஸ்², x³ இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அப்படின்றது இந்த 2, 3, 5 இதெல்லாம் நம்ம மாறவே முடியாது, ஏன்னா மாற்ற முடியாது. இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்த வேல்யூஸை வச்சு தான் சம் சால்வ் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் மாற்ற முடியாது, அதனால் இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த டேர்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வேரியபிள், இப்போ வந்துட்டு ஒரு ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளும் அது கூட வந்துட்டு ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டும் சேருது, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டேர்ம்னு சொல்லுவாங்க. அப்போது 5a அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ஒரு டேர்மா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. இப்போது இந்த 5a + 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா டேர்முன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டேர்ம். அடுத்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா 5x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 = 0ன்னு சொல்லிட்டு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த வேரியபிள்ஸுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குல்ல, அதாவது இங்கே எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கே x³ ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கே x² ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கே x கிட்ட 3ன்னு இருக்குது, இங்கே வந்து இங்கே வேரியபிள்ஸே இல்லை. ஓகேவா? இப்போது இந்த x³ பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த 5, இதுக்கு பேர் தான் என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே x² பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கா, அதுக்கு பேர் தான் என்னது கோஎஃபிஷியன்ட். இங்கே வந்து எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கா, அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட். புரியுதா? இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, இப்போ ax² ப்ளஸ் bx² ax³ ப்ளஸ் bx² ப்ளஸ் cx ப்ளஸ் d = 0 அப்படின்னா, இதில் b அப்படின்றது நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி இந்த x² பக்கத்தில் இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட் தான் 4, அப்போ b = 4 அப்படின்னு சொல்லி எடுப்போம்ல. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பவரில் 1ன்னு இருக்கணும். அதாவது இப்போ வந்து x + 1 = 0ன்னு சொல்கிற ஈக்குவேஷன் இருக்குது. இதில் வந்துட்டு எக்ஸோட பவர் வந்து 1ன்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்னது அப்படின்னா மோனோமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பைனாமியல் அப்படின்னா, இப்போ வந்து x² + 1 + 2x அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதில் வந்துட்டு பவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 2ல் இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைனாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரைனாமியல் அப்படின்னா, இப்போ x³ + x² + x
ப்ளஸ் 3 is equal to 0 அப்படின்னா இதில் கியூப் வந்து 3 இருக்கா. ஸோ ஹையஸ்ட் பவர் 3, அதான் வந்து என்ன ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாலினாமியல்னு சொல்லி வரப்போ என்ன வரும் அப்படின்னா, பாலினாமியல்ன்றப்போ ஈக்குவேஷனில் வந்துட்டு ஹையஸ்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஹையஸ்ட் பவர்னால் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது வந்து a பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் b பவர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் c பவர் எக்ஸ் மைனஸ் d is equal to 0 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வருதுல்ல, அதாவது கியூப் பவரில் வந்திருக்கு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து பாலினாமியல். அப்போது இந்த ட்ரைனாமியலும் பாலினாமியலும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒன்று கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு. அதாவது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல, அதுக்கு அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஹையஸ்ட் பவர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஹையஸ்ட் பவர்னு சொல்லி பார்க்குறப்போ இதில் எது அதிகமாக இருக்குன்னா 3 இருக்குது அப்படின்னா அது வந்து ட்ரைனாமியல் ஈக்குவேஷன் தான். ஆனால் பாலினாமியல்னு சொல்லிட்டு வரப்போ எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷனில் வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது அப்படின்னா, இந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்றது சம் ஆஃப் ரூட்ஸு அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தடுத்து இப்போ அடுத்து பார்ப்போம் அடுத்த ஸ்லைடில். அதுதான் வந்துட்டு என்னதுன்னா பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்துட்டு என்னதுன்னா லீனியர் ஈக்குவேஷன், அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றதும் வந்து என்ன அப்படின்னா வந்து பவர் 1ல் இருக்கக்கூடியது தான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ன்றது பவர் 2ல் இருக்கக்கூடியது, அதாவது பவர் ஸ்கொயரில் இருக்கக்கூடியது. அதான் வந்து என்னதுன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதாவது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் பார்க்குறப்போ இப்போ வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. இப்போ என்ன குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, ax ஸ்கொயர்ட் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா எதை எடுப்போம், அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது மைனஸ் பி பை ஏனா இந்த செகண்ட் டேர்மும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் வரும். அதே மாதிரி எப்பயுமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஏ வந்து எப்பயுமே நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அதாவது மீதி இருக்க ரெண்டு டேர்மும் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதில் கண்டிஷன் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகும். எல்லாமே ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருந்தால் ப்ரூஃப் ஆகாது. ஓகேவா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு கண்டிஷனும் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன ஏது அப்படின்னு மட்டும். இதில் முக்கியமானது இந்த சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும், அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ, அது தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லுவாங்க. இதில் காமா வராது, ஏன்னா ஸ்கொயர் தானே பவர், க்யூப்னா மட்டும்தான் காமா வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சி பை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே மைனஸ் பி பை ஏ தான் வரும். இன்கேஸ் ஈக்குவேஷனில் வந்துட்டு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் இந்த பி டேர்ம் இருக்குல்ல, இந்த பி டேர்ம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சம் ஆஃப் ரூட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக மைனஸில் தான் வரணும். புரிஞ்சதா. அதே மாதிரி பி டேர்ம் எப்பயுமே இங்கே மைனஸில் தான் இருக்க போகுது. கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் மைனஸாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அதனால் இது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லி பார்க்குறப்போ அது சி பை ஏ. ஓகேவா. சி பை ஏ அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஓகேவா. இது வந்து எதுக்குன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு. இதே வந்துட்டு கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கியூபிக் ஈக்குவேஷன் வந்து இப்போது ஏ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி பவர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி பவர் எக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் அந்த ரூட்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸு அதில் ரெண்டு இது இருக்குது, 2 at a டைம், ஆல் at a டைம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது என்னது அப்படின்னா 3 at a டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 at a டைம். இது வந்து எப்படின்னா கொஸ்டின்லேயே டினோட் பண்ணிடுவாங்க இந்த டேர்ம்லாம். அதாவது 2 at a டைமில் வேணுமா, ஆல் at a டைமா, இல்லை 3 at a டைமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இப்போது 2 at a டைம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா சி பை ஏ. அதாவது கொடுத்துருக்க டேர்மில் சி பை ஏ. ஓகேவா. அதே ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அ ரூட் அதே மாதிரி ஆல் அட் அ டைம் அப்படின்னா என்ன வரும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இந்த ஆல்ஃபா ப்ளஸ் இதில் விச் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது 2 at a டைம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. அதே மாதிரி ஆல் அட் அ டைம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஆல் அட் அ டைம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ஆல் அட் அ டைமும் சரி 3 at a டைமும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் டி பை ஏ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதுதான் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் கியூபிக் ஈக்குவேஷனுக்கும் சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அது போக இருக்க மீதி அந்த வேரியபிள், கான்ஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயம்லாம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் கேட்கல. அதே மாதிரி இன்னொன்று எஸ்எஸ்சியில் வந்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஈவன் மெயின்ஸ் எக்ஸாம்லேயும். ஆனால் கியூபிக் ஈக்குவேஷன் வச்சு பிலிம்ஸ் எக்ஸாம்லேயே என்டிபிசி 2025லலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. அது ஓகேவா? அதான் மெயின்ஸ்லேயும் ஆக்சுவலாக இப்போ எழுதின மெயின்ஸ்லேயும் வந்துச்சு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி வரப்போ எஸ்எஸ்சி லெவலில் தான் இருக்கும். அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டிகிரி ஸ்டாண்டர்டில் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி என்டிபிசியில் ஆர்ஆர்பியில் வரப்போ அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. அதுக்கு அந்த கொஸ்டினை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. பென் அண்ட் பேப்பர் எல்லாமே அந்த கொஸ்டின்லாம் போடலாம். அது எப்படி நான் அடுத்த சம்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு சம்மு இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா இஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அண்ட் காமா if alpha, beta and gamma are the roots of the equation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6x³ minus 11x squared, அதுக்கப்புறம் 6x minus 1 equal to 0. ஃபைண்ட் இது கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து ஆக்சுவலாக என்ன வரும்னா கொஸ்டின் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா இன்டூ காமான்னு வரும். இது என்டிபிசி இந்த வருஷம் 2025ல் கேட்ட கொஸ்டின். இதை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். சமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது கொடுத்துருக்கட்டும் அப்படி ரிப்பீட் ஆகும் அடுத்தடுத்து. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஸ்கொயர் இன்டூ காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா இன்டூ காமா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ இந்த டேர்மில் எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா பீட்டா காமா இருக்கா? ஸோ எல்லாத்தையுமே காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே வந்துடும். அதேமாதிரி ஃபஸ்ட் டேர்மில் ஆல்ஃபா மட்டும் இருக்கும், செகண்ட் டேர்மில் பீட்டா மட்டும் இருக்கும், தேர்ட் டேர்மில் காமா மட்டும் இருக்கும். இதை பார்த்தா எப்படி இருக்குது? இது வந்து என்னதுன்னா சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து என்னது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? அப்போது சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போது சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இப்போ சொன்னோம்ல, அதே எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா வந்துட்டு என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு ஆல் அட் அ டைமா இல்லை 2 at a டைம் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ஆல் அட் அ டைமாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது அந்த ஆல் அட் அ டைமோ இல்லை 3 at a டைம் அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்றதான ஃபார்முலா. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அது வந்து என்னது அப்படின்னா மைனஸ் டி பை ஏ. ஓகேவா? இப்போது இந்த சம் ஆஃப் ரூட்ஸுக்கு பியோட டேர்ம் வந்து என்னது அப்படின்னா இதுதான் ஏ, இது பி, இது வந்து சி, இது வந்து டி. இப்போ பியோட டேர்ம் வந்து என்னது அப்படின்னா மைனஸ், அதாவது ஃபார்முலாவில் இருக்க அந்த மைனஸ் எடுத்து போட்டாச்சு, -11 டிவைடட் பை ஏ டேர்ம் என்னது அப்படின்னா 6. ஓகேவா? இது ரெண்டு மல்டிப்பிள் தானே இருக்குது. ஸோ மல்டிப்பிள் டிவைடட் பை மைனஸ் டின்றது என்னதுன்னா இங்கே 1. அப்போ இங்கேயும் 1 மைனஸில் தான் வரும். அதே மாதிரி -1. ஓகேவா? இன்டூ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா 6ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் 11 ஆகிடும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் 11 இது கூட 1ஓட மல்டிபிள் ஆச்சுன்னா 11 தான். அப்போ 6 இன்டூ 6 என்ன வரும்னா 36ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து இந்த சம் வாட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரூட் இது வந்துட்டு பென் அண்ட் பேப்பரே இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னால் நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும், மைனஸ் டி பை ஏ அப்படின்ற ஃபார்முலா தெரியும். அப்போது மைனஸ் டி பை ஏனா இங்கே வந்து இதுதான் டி, இதுதான் வந்து ஏ. அப்போ டி பை ஏ அப்படின்னா என்ன வரும்? மைனஸு கே டிவைடட் பை கே கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்? -1. அதாவது பென்னு பேப்பர் எல்லாமே இந்த சம்லாம் போட்டலாம். புரியுதா? அதாவது என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லி கேட்டிருக்கான். நமக்கு தான் தெரியுமே, இது ஏ, இது பி, இது வந்து சி, இது டி அப்படின்னு சொல்லி தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் த ஈக்குவேஷனுக்கு வந்து இந்த மாதிரி க்யூப் ஃபார்முலா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன வரும்?
அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து க்யூப் ஃபார்முலா வந்துச்சுன்னா மைனஸ் டி பை ஏ அப்படின்றது நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் எடுத்து வேல்யூஸை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். இதெல்லாம் பென் அண்ட் பேப்பர் எல்லாமே போடலாம். அடுத்த சம், இதுவும் அதே மாதிரி பென் அண்ட் பேப்பர் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், இதில் வந்துட்டு 2 at a time அப்படின்னு சொல்லி கொடுக்கல. 2 at a time சொல்லி கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல் அட் அ டைம் தான். அப்போ ஆல் அட் அ டைம் அப்படின்னா என்னது, அதுக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஓகேவா, இந்த டேர்ம் ஏ இந்த டேர்ம் பின்னு தெரியும். அப்போ மைனஸ் 7/2. அவ்வளோதான் ஆன்சரு. ஆப்ஷன் டி. டக்குன்னு போட்டாச்சா. அடுத்து இந்த சம்மில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் தி பாலினாமியல்ஸ் ax³ + 4x² + 3x - 4 and x³ - 7x + a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே a இருக்குது, இங்கே a இருக்குது. லீவ் தி சேம் ரிமைண்டர் when divided by x - 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் x - 2 அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுப்போம், அதாவது x - 2 = 0 அப்படின்றது தான் அதனுடைய பொருள். அப்போது x - 2னா இந்த எக்ஸுக்கு லெஃப்ட் பக்கத்தில் இருக்க இந்த 2 வந்து இந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு போயிடுச்சுன்னா +2 ஆகிடுமா. ஸோ x = 2 கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுங்கள். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ என்ன 2 அப்படின்னு தெரியுமா. அப்போ x³ வந்து என்னது அப்படின்னா 8. அப்போ 8 × a ப்ளஸ் 4 இருக்குது, 4 அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்கா. அப்போ 2² அப்படின்னா 4 4s are 16 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே x இருக்குது, இங்கே 3x இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6 - 4 which is equal to அடுத்து x³ இங்கே இருக்கா. அப்போது அது வந்து எக்ஸோட வேல்யூ 2. அப்போ 2³ அப்படின்னா 8 மைனஸ் 7 இருக்குது, 7 × 2 14 ப்ளஸ் a. ஓகேவா. இப்போ அடுத்து இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இதில் 8a இந்த சைடு இருக்கட்டும், இந்த a இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா -aன்னு சொல்லிட்டு ஆகிடும். அப்போ இந்த டேர்மில் இந்த சைடு கொண்டு போங்க, இந்த டேர்மில் இந்த சைடு கொண்டு போனால் -4 வந்து இந்த சைடு போச்சுன்னா +4 ஆகிடும். +4 +6 இங்கே வந்தால் -6, அதே மாதிரி +6 இங்கே வந்தால் -16. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் என்ன வரும், 20 - 36, அதாவது 12 - 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இது என்ன வரும் அப்படின்னா -24ன்னு இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 8a அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னா 7aன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போது a which is equal to -24 / 7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஏவோட வேல்யூ -24 / 7, ஆப்ஷன் பி. ஓகேவா. நீ அடுத்து குவாட்ரட்டிக் பாலினாமியலில் மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணக்கூடியது அந்த சம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லி வரப்போ அதில் வந்து if f of x is equal to ax² + bx + c, இதில் தான் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னாலே a வந்து ≠ 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இது ஒன்று. இதில் வந்துட்டு மேக்ஸிமம் மினிமம்க்கு இதில் ரெண்டு கண்டிஷன் மட்டும் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போது மேக்ஸிமம் சொல்லி வரும்போது a வந்து >0 இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமமில் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் மினிமம் a வந்து >0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமமில் வந்துட்டு வேல்யூ வந்து +∞ ஆகிடும். +∞. அதே மாதிரி இதில் இன்னொரு இண்டிகேஷன் இருக்குது. என்ன இண்டிகேஷன் அப்படின்னா, ஒரு கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேரபோலா வந்து மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். புரியுதா. அதாவது இந்த கிராஃபில் இது x ஆக்சிஸு, y ஆக்சிஸு, இந்த பேரபோலா வந்து எப்படி இருக்குன்னா மேலே வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது இது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, மினிமம் அதே மாதிரி a வந்து <0 இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மினிமம் வேல்யூ வந்து -∞ ஆகிடும். ஓகேவா. அப்போ இங்கே மினிமம் வேல்யூ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு +4ac - b² / 4a அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ஒன்று. இல்லை அப்படின்னா -d/ 4a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா. இது ஒன்று. அதே மாதிரி இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்கே அதே ஃபார்முலா தான், +4ac - b² / 4a அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா -d/ 4a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
இது ஒன்று. அதே மாதிரி இதில் வந்துட்டு அட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. அட்டு எக்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குமே அதாவது மேக்ஸிமம் மினிமம் இந்த ரெண்டுத்துக்குமே அட்டு எக்ஸ்ன்னு சொல்லி வரப்போ அந்த அட்டு எக்ஸ் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா -b டிவைடட் பை 2a அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இது என்னமோ சொல்கிறான், என்ன சொல்கிறாரு புரியலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது டேரெக்டாக இந்த இதெல்லாம் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ அப்படி வாட் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஏ வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஏ வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராஃபு மேலே பார்த்து இருக்க போகுது. அதே மாதிரி ஏ வந்து லெஸ்ஸர் தென் 0 அப்படின்னா இங்கே எக்ஸ் ஒய் ஆக்சிஸு கிராஃப் வந்துட்டு பேரபோலா கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வரப்போ இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக கண்ணை மூட்டு போட்டலாம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி. அதுலேயே மினிமம் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அப்போது இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதுக்கான தான் இந்த ஃபார்முலாஸ் இந்த இதை சொன்னேன். இது புரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்ஸில் பாருங்கள், சம்ஸில் பார்க்குறப்ப புரியும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு சம்மில் ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர்ட் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதில் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்கப்போ இதில் கண்டிப்பாக நம்ம இன்னொன்று சொன்னோம், ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஏன்னா அதில் கண்டிஷன் கொடுக்கல. அப்படின்னா ஏ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்க போகுது. ஓகேவா, ஏ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்க போகுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா, அதே மாதிரி இதில் மினிமம் வேல்யூ வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4a அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த இது கொடுத்தேன். இது வந்து சம் கிடையாது, அடுத்து வரதா சம்மு. ஆனால் இன்கேஸ் இந்த மாதிரி கொஸ்டினில் வந்துட்டு ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லி கேட்டால் நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இருக்கிறப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கப்போ ஏ வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அப்போ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0னா ஏ வந்து கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்க போகுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃப் வந்துட்டு கண்டிப்பாக மேலே ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் பேரபோலிக். அதாவது இந்த கிராஃபை கூட விட்டுருங்க, இது தேவையில்லை. அப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ கண்டிப்பாக மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி மினிமம் வேல்யூன்னு சொல்லிட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த இதாக இருக்கும் ப்ளஸ் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4a. இன்கேஸ் இந்த இடத்துல ஆர் மினிமம் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல மினிமம் வேல்யூ வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபார்முலா தான் அதுக்கு உண்டான ஆன்சர். என்ன ஃபார்முலா, ப்ளஸ் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4a அப்படின்றதா மினிமம் வேல்யூ. அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா, சரி, இந்த ஃபஸ்ட்டு சம்மில் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக மினிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, வேறு எந்த கண்டிஷனும் கொடுக்கல. அப்போ கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ளஸ் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4a. ஓகேவா, இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 41 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர், இது வந்து பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 41. ஓகேவா, அப்போது 4 இன்ட்டு 1 இன்ட்டு சியோட வேல்யூ 41 மைனஸ் இங்கே பி இருக்கா, பி ஸ்கொயர் அப்படின்னா 25 டிவைடட் பை 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1. இப்போ அதை சால்வ் பண்ண என்ன வரும் அப்படின்னா 164 மைனஸ் 25 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா அதில் வந்துட்டு 164ல் 25 போயிடுச்சு அப்படின்னா அதில் 20 போயிடுச்சு, 144 139 டிவைடட் பை 4ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா, இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸு இங்கே வந்துட்டு 6 9.5 அகைன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 4 7 5. ஸோ மினிமம் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 34.75 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஓகேவா,
இப்போ அடுத்து இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மினிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா இதில் கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல, அதாவது ஏ வந்து கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் 0 அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலாலே போட்டுடலாம். அதாவது 4ac மைனஸ் ப்ளஸ் 4ac மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை 4a இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா 3x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8x ப்ளஸ் 14 is equal to 0. இது ax ஸ்கொயர்ட் ப்ளஸ் bx ப்ளஸ் c is equal to 0. a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 8, c ஓட வேல்யூ 14. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் 4 into 3 into 14 மைனஸ் b ஓட ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னா 8 ஸ்கொயர் பண்ணால் 64 டிவைடட் பை 4 into 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை சால்வ் பண்ண என்ன வரும், 14 into 3 வந்து என்னது அப்படின்னா 14 into 3 42, 42 into 4 வந்து என்னதுன்னா 168. இந்த 168ல் 64 போயிடுச்சு அப்படின்னா 104 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 104 டிவைடட் பை 12 அப்படின்னு இருக்கும். இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் இது 6 டைம்ஸு, இது 52 டைம்ஸு. அகெயின் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸு, இங்கே மேலே வந்துட்டு 26 டைம்ஸ். இனி அகெயின் ஃபர்தராக இதை தூக்கணும் அப்படின்னா 1 டைமு 24னா 8ன்னு சொல்லி வரும். 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 8.666ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா 8.66 இதோட மினிமம் வேல்யூ. அடுத்து இந்த சம்மை வாட் வில் பி தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு, அதில் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேர் ஏ வந்து லெஸ் தென் 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சரி, இப்போது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் 10 into x minus 1 plus 5x squared plus 5 minus 5x squared plus இங்கே வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா 4 into 2 minus x plus 8 is equal to 0 அப்படின்னு சொல்லுது. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10x minus 10 minus 5x squared plus 8 minus 4x plus 8 is equal to 0ன்னு இருக்கும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் minus 5x squared, எக்ஸ் டேர்மு 2 தான் இருக்குது, அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 6xன்னு வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு minus 10 ப்ளஸ் 8 ப்ளஸ் 8னா ப்ளஸ் 8 ப்ளஸ் 8 16 வரும். அதில் minus 10 போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 6ன்னு வரும், which is equal to 0. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா ax ஸ்கொயர்ட் ப்ளஸ் bx ப்ளஸ் c is equal to 0, அதுக்கு தான் ஈக்குவல். இப்போது நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஏ வந்து லெஸ்ஸர் தென் 0 அப்படின்னா அதுக்கும் அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா 4ac மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4a. ஓகேவா, இப்போது 4ac அப்படின்னா 4a வேல்யூ என்னன்னு தெரியும், -5ன்னு தெரியும். சியோட வேல்யூ 6, பியோட வேல்யூ வந்துட்டு என்னதுன்னா 6 ஸ்கொயர்டு டிவைடட் பை 4ஓட வேல்யூ என்ன -5. 4a ஏவோட வேல்யூ -5. ஓகே, இனி அடுத்து இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் இங்கே வந்து -20 into 6 அப்படின்னா வந்துட்டு -20 into 6 அப்படின்னா 120 -120 -360 டிவைடட் பை கீழே வந்து என்னன்னா -20ன்னு வரப்போகுது. இதுக்கப்புறம் -156 டிவைடட் பை -20ன்னு வரும். இந்த மைனஸ் கேன்சல். இதை ஃபஸ்ட்டு 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 10 இருக்க போது, இங்கே வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா 7 இங்கே வந்துட்டு என்ன 8ன்னு வரப்போதா, 78ன்னு வரப்போகுது. அதை 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.8ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, அதான் இதோட பார்ட் 9 வந்து பாலினாமியல் கான்செப்டில் பார்ட் 9 வந்து இதோட முடியுது. ஆனால் இந்த 9ல் வந்துட்டு எல்லா டைப்லேயும் ஒரு சம் 2 சம் தான் இதில் சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னும் இதை ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் அதிக சம்ஸ் இதில் சால்வ் பண்ணதேன் சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னதுக்கும் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுன்றதும் புரியும். அதனால் பார்ட் 10ல் வந்துட்டு நீ அடுத்து பாலினாமியல்ஸ் பேஸ் பண்ணியிருக்க ஒரு 20 சம்ஸ் மட்டும் கொண்டு வரேன். அந்த சம்ஸ் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அதில் வந்து இந்த க்யூப் பேஸ் பண்ணியிருக்குது, அடுத்து ஸ்கொயர் பேஸ் பண்ணியிருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.